ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் அண்ட் வெல்கம். நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் Ns200ல பாத்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட்லாம் போட்டு எப்படி எடிட் பண்றதுன்னு. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா அதுல ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அது என்ன ஸ்டெப்னா, அதாவது அது லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீசெட் வந்து நம்ம வந்து அதுல யூஸ் பண்ணிருப்போம். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். நீங்க அதை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து மாடல் இப்போ ஆட் பண்ணிக்கலாமா? மாடல் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நம்ம வந்து மாடல் ஆட் பண்ணிக்கலாம். நான் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மாடல் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து பெருசு பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பெருசு பண்ணிவிட்டு, ஓகே இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போதான் நீங்கள் உங்களோட இன்டர்நெட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன டைப் பண்ணுவீங்கன்னா ஸ்மோக்குன்னு டைப் பண்ணுங்கள். SMOKE. ஓகே ஓகே, ஸ்மோக் டைப் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் இப்படி வந்து பெருசு பண்ணிவிட்டு இங்கே வந்து சைடில் வச்சுருங்க. சைடில் வச்சுட்டு இந்த பிளெண்டிங் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரேஸ் டூலில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இன்வென்ட் கொடுத்துக்கோங்க. இன்வென்ட் கொடுத்து நம்மளே வந்து நம்மளை அந்த எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மோக் வேணுமோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாகவே டவுன் பண்ணிவிடுங்க. ப்ரெஷ்ஷோட சைஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இங்கே வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பி. அதான் ப்ரெஷ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்த்து நீங்கள் வந்து இந்த கீழே மட்டும் பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இங்கே டன் கொடுத்துக்கலாம். திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதே பார்த்தீங்கன்னா சேம் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வெஸ்ட்டு லைட்டாக இதை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரியலான லுக் கொடுக்கும். நாம் இங்கே வந்து இங்கே டோட்டலாகவே இங்கே டன் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்கே டன் கொடுத்துட்டு அப்படியே நம்ம இங்கே டூல்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். டூல்ஸை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து நம்ம லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹைலைட் டோட்டலாக வந்து டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு ஷேடோவை நம்ம லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை வந்து அரௌண்ட் ஒரு மைனஸ் பண்ணிக்கலாம். அரௌண்ட் ஒரு 42 43 கிட்ட வச்சுட்டு பிரைட்னஸ் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து கிளாரிட்டி வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இங்கே டன் கொடுத்துக்கலாம். ஓகே, டன் கொடுத்துட்டு நம்ம வந்து எங்கள் ட்ரா டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே சேவ் பண்ணி நம்ம வந்து லைட்ரூம். ஓகே, நம்ம லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எடிட்டிங்கை பண்ணி முடிக்க போகிறோம். அதாவது நம்ம வந்து ப்ரீசெட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அந்த ப்ரீசெட்டோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ப்ரீசெட் தான். நம்ம வந்து இங்கே இந்த கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து மாறிடுச்சு. நம்ம வந்து இங்கே டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு வேறு எதுவுமே பண்ண போவதில்லை. நம்ம வந்து இங்கே செலெக்ஷன் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து நடுவில் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கேட்கும். இன்வென்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போயிட்டு எக்ஸ்போஸ் லைட்டாக நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹைலைட் டோட்டலில் நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் அதுவும் டவுன் பண்ணிக்கலாம். தென் ஒயிட்டை பார்த்தீங்கன்னா நம்மளும் டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் பிளாக்கையும் நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து டெம்பரேச்சரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் வந்து லைட்டாக நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிண்ட்டை வந்து
ஓகே, அரௌண்ட் ஒரு 100 கிட்டே வச்சுருங்க டென்ட்டு. அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிட்டே மைனஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இங்கே கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கிளாரிட்டி அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இங்கே வந்து டன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி சூப்பரில். ஓகே காய்ஸ், இப்போ அந்த ப்ரீசெட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் லைட்ரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணுவீங்களே, நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும், ரொம்ப கடுப்பாகும் எனக்கும். ஓப்பன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ரான்னு தெரியுது பார்த்தீங்களா. அதை நான் கீழே லிங்க்கில் நீங்கள் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இங்கே ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஆடு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராசஸ்னு வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இங்கே லைட்ரூம் தெரியுது பார்த்தீங்களா, உங்களுக்கு அதில் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஓகே, ப்ராசஸ் ஆகி முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரா பிஎன்ஜி இருக்குல்ல, அந்த ரா இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லோடிங் ஆகும். நம்ம இங்கே 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காப்பி செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலே வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு அப்படியே வந்து இப்போது நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருப்பீங்களா உங்களோட இமேஜ், அதை என்ன பண்ணுங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பூம், ஒரே ஒரு கிளிக்கில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் இந்த செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் சர்க்கிள் மட்டும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரீசெட் நீங்கள் மறக்காம ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கிங்கன்னா கண்டிப்பாக அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, இதை விட நாளைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது எடிட்டிங்கோட சந்திக்கிறேன். தென் அது வரைக்கும் பாய்.